அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய லீட்ஸ் எடுக்கலாமா? ஓகே, நீங்கள் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணக்குள்ளே நீங்கள் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு லீட் கூட வரும்னு சொல்லி எந்த ஒரு இது என்ன ஒரு தியரியும் இல்லை. ஓகே, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நீங்கள் ரன் பண்ணக்குள்ளே என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரே ஒரு ஆட் கிரியேட்டிவ் வச்சு ரன் பண்ணாமல் ஒரு 4-5 விதமான இப்போ ஒரு வீடியோ ஆட் ஒன்று ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 கிரியேட்டிவ் இப்போ ஹுக்கை மாற்றுற. ஓகே, ஹுக்குன்னா முதலாவது சொல்கிற விஷயத்தை மாற்றுற, அப்படி இல்லாட்டி கால் டு ஆக்ஷனை மாற்றுற, அப்படி இல்லாட்டி கம்ப்ளீட்டாக இந்த ஆட்டை கம்ப்ளீட்டாக 2 வித்தியாசமான ஆட்டை க்ரியேட் பண்ணி 2க்கும் சமமான அளவு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், ஆட் ரன் பண்ணணும் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு. இப்படி ஆட்டை ரன் பண்ணக்குள்ளே எந்த ஆட்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அந்த ஆட்டை வச்சுட்டு மற்ற ஆட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த ஆட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அந்த ஆட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், பட்ஜெட்டை கூட்டலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, $100 ஸ்பெண்ட் பண்ணி அதில் நிறைய லீடு வருது வந்து அதிலிருந்து உங்களுக்கு கஸ்டமர் ஒன்று வந்துருக்கி உங்களோட ப்ராடக்டை வாங்கிருக்கி அந்த ப்ராடக்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் $10 தான் சொன்னால் அது உண்மையாக ஃபெயிலியர். ஏன்னா நீங்கள் $100 ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க, ஆனால் உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைச்சிருக்கு ஜஸ்ட் $10. ஓகே, மேபி அது ஃப்ரண்ட் எண்டாக இருந்து உங்களுக்கு பின்னால் அவரால் நிறைய அந்த கஸ்டமரால் நிறைய மணி வரும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் அது மட்டும்தான் அவங்களோட ப்ராடக்ட் அதோட 0 ஆகுதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு நட்டம். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் அந்த ஹெட்டுக்கு நீங்கள் இன்னும் நம்ம பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறதால நீங்கள் தான் நட்டப்படுவீங்களே தவிர அதில் எந்த விதமான ப்ராஃபிட்டும் இல்லை. ஆனால் நீங்கள் உதாரணத்துக்கு $100 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, ஆனால் உங்களுக்கு அதன் மூலம் அந்த லீட்ஸில் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் நடக்குது ஒரு $200 சொன்னால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் $100 ஸ்பெண்ட் பண்ணீங்க, $200 சேல்ஸ் வந்துருக்குன்னு சொன்னால் இப்போ ROI 2x வரைக்கும். ஸோ இப்போ என்ன செய்யலாம், நீங்கள் தாராளமாக உங்களோட ஹெட் பட்ஜெட்டை கூட்டலாம். நீங்கள் ஹெட் பட்ஜெட்டை கூட்டிகிட்டு போகலாம் எவ்வளோக்குன்னு சொன்னால் உங்களோட ROI கணிசமான அளவு வர வரைக்கும். ஸோ இப்போ என்ன செய்யலாம், நீங்கள் ஹெட் பட்ஜெட்டை 150க்கு மாற்றலாம். நம்ம $150 ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு $300 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொன்னால் ரைட், ஸ்டில் அது குட் ஹெட் தான். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இன்னும் உங்களோட ஹெட் பட்ஜெட்டை கூட்டி $200 ஹெட் பட்ஜெட்டை கூட்டலாம். இப்படி கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் ஹெட் பட்ஜெட்டை கூட்டுறது எதில் இருக்குன்னு சொன்னால் உங்களோட ஹெட் கிரியேட்டிவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதாங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஹெட் பட்ஜெட்டை கூட்டணுமே தவிர சும்மா எடுத்த உடனே கூட்டிடலாம். ஸோ உங்களோட ஹெட் கிரியேட்டிவ் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் மல்டிபிள் ஹெட்ஸ் கிரியேட் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்து அதை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை ஃபீட் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் பயோவில் இருக்கிற HBU கன்சல்டன்சி டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். பை.